வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. பிரதர், இஃப் நோ டைம் இன் பர்த் சர்டிஃபிகேட் ஸ்டில் கேன் சி ஜோதிடமா? அப்படின்னு. ஓகே. ஆ பிறந்த அந்த பிறந்த சூறா இருக்குல்ல, பர்த் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதில சிஜிஎல் பிரானா அதில டைம் குறிப்பிடப்படலை அப்படின்னா ஜாதகம் பார்க்கலாமா, ஜோதிடம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே. இதில் இந்த நம்மளோட தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஒரு ஸ்டோரி இருக்கும். அங்கேருந்து இங்கே வரும்போது இந்த ஃப்ளைட்டில் கப்பலில் பிறந்தவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐசிக்காக வயசை குறைச்சிலாம் சில பேர் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரியான உங்களோட பிறந்த நாள் வந்து துல்லியமாக தெரியல அப்படின்னா, அந்த பிறந்த நாள் தெரியல அப்படின்னா கஷ்டம். ஏன்னா நாளெல்லாம் அங்கே கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு பிறந்த நாள் தெரியுங்க, ஆனால் அது என்ன மணின்னு தெரியல, என்ன நேரம் தெரியல அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில சம்பவங்களை வச்சு, உங்களுடைய குணங்களை வச்சு, உங்களோட நடை, உடை, பாவனை, அந்த ஸ்டைலை வச்சு, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், குழந்தை எப்போ பிறந்தது, இந்த மாதிரி அமைப்புகளில் சில துல்லிய அமைப்புகளை கண்டுபிடிக்கலாம். பெண் குழந்தை அமைப்புகள் இருந்ததா, இந்த மாதிரி விஷயம். நீங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா, வெளியில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா, வேற்று மத ஆட்களை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரியான சில அமைப்புகளை வச்சு நிச்சயமாக அந்த பிறந்த அமைப்புகளை கண்டுபிடிச்சிடலாம். இதில் முக்கியமான சில அமைப்புகள்ன்றது உங்களோட கேரக்டரும் உங்களோட லுக்கும். சரி, கேரக்டர்னா என்ன? நீங்கள் செவ்வாயோட லக்னக்காரராக இருந்தால் ஒரு மாதிரி கேரக்டரில் இருப்பீங்க, சுக்கரனோட லக்னக்காரராக இருந்தால் ஒரு கேரக்டரில் இருப்பீங்க, புதன் லக்னக்காரராக இருந்தால் ஒரு கேரக்டரில் இருப்பீங்க, சந்திர லக்னக்காரராக இருந்தால் ஒரு கேரக்டரில் இருப்பீங்க, சூரிய லக்னக்காரராக இருந்தால் ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு கேரக்டரில் இருப்பீங்க, குரு லக்னக்காரராக இருந்தால் ஒரு கேரக்டரில் இருப்பீங்க, சனி லக்னக்காரங்களாக இருந்தால் ஒரு ஒரு கேரக்டரில் இருப்பீங்க. ஸோ இந்த அமைப்புகளையும் அப்படியே எடுத்துக்கிட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சுக்கரனுடைய லக்னத்தில் இருக்கிறீங்க, ஆனால் லக்னத்தில் சனி இருக்காரு. இது வேறு மாதிரியான குண அமைப்புகளை கொடுக்கும். இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஓப்பனாக மனசு விட்டு பேசுனீங்க அப்படின்ற மாதிரி அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக சில விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இதில் என்னென்னா, பெண்கள் முதற்கொண்டு சில விஷயங்கள் அப்படியே ஓப்பனாக தான் என்கிட்ட பேசுகிறீங்க. நான் சொல்கிற சில விஷயம் உண்மையாகவே என்கிட்ட பேசின சில பெண்கள் அமைப்புகளில் இல்லைங்க அப்படின்ட்டு நானே சொல்வேன். உடல் கொஞ்சம் அப்படியே தகுதி இழக்கிற நேரத்தில் தாம்பத்தியத்தை அனுபவிக்கிற ஜாதகமா அப்படின்னாக்கா புரியுதுண்ணே அப்படின்னுவீங்க. ஸோ இந்த மாதிரியான சில அமைப்புகளையும் வச்சு, சில தொடர்புகளை வச்சு, லக்னத்தை யார் பார்க்குறா, நீங்கள் உயரமாக இருக்கீங்களா, குள்ளமாக இருக்கிறீங்களா, இங்கே அந்த 10 வருஷத்துக்கு லக்னம் மாறுதுன்ற விஷயத்த கேட்குறப்போ உங்களுக்கு இங்கே தான் சிரிப்பு வரும். ஓ அப்படி இல்லையா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. இந்த அடிப்படையில் லக்னத்தின் அடிப்படையிலேயே உங்களுடைய குணங்கள் இருக்கும், லக்னத்தின் அடிப்படையிலேயே உங்களோட செயல்பாடுகள் இருக்கும். நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்களா இல்லையான்றது உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான தன்மைகளில் நிச்சயமான சில விஷயங்களை இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக அதை தேடி எடுத்து கொடுத்துருவேன். அதே நேரத்தில் இப்போ எனக்கும் கொஞ்சம் மென்டலி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே அடுத்த வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க அட்மினை போட்டு பிச்சு குதறி எடுத்தாங்க, போச்சு. சரியா? எனக்கு கொஞ்சம் ஆஃப் ஆயிரும். அவங்க ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணி விடுவாங்க, ஏதாவது சிக்னல் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் அப்படி டிம் ஆகிட்டு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ கண்டுபிடிக்க முடியுமா, ஜோதிடம் பார்க்கலாமா? நல்ல ஒரு ஜோதிடர் நீங்கள் என்ன லக்னம், என்ன ராசி அப்படின்றத நீங்கள் கொடுக்குற டேட்டோட அடிப்படையில், எனக்கு பிறந்தது எப்பனே தெரிலங்கன்னு சொல்லி போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த தான் பிறந்த டேட்டுன்னு தெரியும். ஏன்னா நம்மளே ஜாதகம் பார்க்கும்போது கொடுக்குற ஜாதகத்துக்கு யாருக்காவது பலன் சொல்லணும். நானே முதல்ல 2, 3 விஷயங்களை சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டு இந்த விஷயம் இருக்கா, அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு தானே உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன். நானே கொடுக்குற ஜாதகத்தை கொடுக்குற டைமிங்க்கு பலன் பார்க்க மாட்டேன். எடுத்தோடனே முதல்ல இப்படி இருப்பாங்களா, இந்த லுக்கில் இருப்பாங்களா, இப்படிப்பட்ட குணத்தில் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. அதில் தான் அந்த பொண்ணோட ஒரு ஜாதகம் எடுத்து வச்சேன். அந்த செவ்வாய் வலுத்து இரு ஸ்தானபலம் அடையக்கூடாது அப்படின்ற பாவக்கிரகங்கள் அடையக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, திக்பலமும் ஸ்தானபலமும். அதில் வந்து மேஷ லக்னத்துக்கு அருமையான ஜாதகம். பொண்ணு ஜாதகத்தை போட்டானே, யாருங்க பொண்ணா, ரொம்ப கோவக்காரங்களான்னு, இல்லைங்க நான் தான் பொண்ணு, நான் தான் அந்த ஜாதகமே அப்படின்னாங்க. 23 வயசு. இதுதான் அந்த செவ்வாயின் தன்மை. இந்த அமைப்புகள்லாம் அப்படியே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. சரிங்களா? இப்போ ஜோதிடம் என்பது கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயம் தான், நம்மளுடைய புரிதலுக்கு ஏற்ப, உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற புதனுக்கு ஏற்பன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ குணங்களின் அடிப்படையிலேயே உங்களுக்கு தெரியும் நான் இதுதான். ஏன்னா உங்கள் மனசு உங்ககிட்ட போய் சொல்லாது. நம்ம இப்படி தான். ஓகே, எனக்கு நான் வந்து இன்னொருத்தருக்கு உதவி செய்வேன், நான் இன்னொருத்தருக்கு உதவி செய்ய மாட்டேன். ஒருத்தர் நல்லா இருந்தால் என் மனசு கொஞ்சம் கஷ்டப்படுது. இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், ஒரு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.